காலத்தை வென்ற கதைகள் மீண்டும் உங்களுக்காக உங்கள் ஸ்டோரிஸ் வித் செல்வி சேனலில் உங்களுடன் தாமரை செல்வி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கதை மலைக்கள்ளன். வாருங்கள் கதையை தொடரலாம். இதுவரை சிலோன் ராமையா வீட்டில் நடந்த திருட்ட பண்ணது காத்தவராயன் தான். காத்தவராயனை திருட சொன்னது வீரராஜனும் குட்டிப்பட்டி ஜமீன்தாரும் தான். இனி இது இப்படி போய்கிட்டு இருக்க மலைக்கள்ளனோட வீட்டில் தங்கி இருக்கிற பூங்கோதைக்கு அங்கே வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுது. கெட்டவன்னு நினைச்ச மலைக்கள்ளனால தனக்கு எந்த கெடுதலும் வராதுன்னு தெரிஞ்சதாலையும் அங்கே அவங்களுக்கு துணையா சின்னி வள்ளி அள்ளி எல்லாம் இருக்கிறதாலையும் முதல்ல இருந்த பயமும் பதட்டமும் பூங்கோதைக்கு கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுதான். ஒரு நாள் பூங்கோதை பூ கட்டிக்கிட்டு இருக்க மலைக்கள்ளனை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் பூங்கோதைக்கு தலை தூக்குது. அதனால சின்னிக்கிட்ட மலைக்கள்ளனை பற்றி ஊர் என்ன நினைக்குது தெரியுமாமான்னு ஆரம்பிக்க, அதுக்கு சின்னி ஊர் நினைக்கிறது இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிறன்னு பதில் கேள்வி கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவராதான் தெரியுது ஆனான்னு பூங்கோதை இழுக்க, ஆனால் ஊரில் பல விதமாக பேசுகிறாங்க அப்படித்தானே? அப்படின்னு பார்த்தா உன்னோட சின்ன அத்தை மேலே கூட தான் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவ ஊரை விட்டு ஓடிட்டாங்களான்னு சின்னி சொல்கிறாங்க. அதை கேட்ட பூங்கோதைக்கு ஆச்சரியம் தாங்கலை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு அவங்க கேட்க, மலைக்கள்ளனுக்கு உன்ற குடும்ப விஷயம் எல்லாம் மனப்பாடம்னு சொல்ல பூங்கோதைக்கு ஆர்வத்தில் உள்ளம் குறுக்குறுக்குது. எங்கள் குடும்பத்து மேலே அவருக்கு ஏமா அவ்வளோ அக்கறைன்னு பூங்கோதை கேட்குறாங்க. பூங்கோதையோட ஆர்வத்துக்கு காரணம் புரிய, என்ன கேட்டு என்னம்மா புண்ணியம், கேட்க வேண்டியவங்களை கேளுன்னு சின்னி சொல்கிறாங்க. ரொம்ப அமைதியாக இருந்தாலும் சின்னிக்கிட்ட இருந்து விஷயத்தை வாங்க முடியாதுன்னு பூங்கோதைக்கு தெரியும். அதனால் மலைக்கள்ளனை பற்றி தன்னோட ஆர்வத்தை அடக்கிக்கிட்டு தன்னோட பிரச்சனைக்கு வர்றாங்க பூங்கோதை. சரி கேட்குறேம்மான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி, எப்படியாவது என்னை வீட்டுக்கு அனுப்பி வைங்கம்மா, உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும்னு பூங்கோதை கெஞ்ச, அதுக்கு சின்னி, பூங்கோதை மலைக்கள்ளன் சொன்ன சொல் தவற மாட்டார், நீ கவலைப்படாத, நான் இருக்கேம்மான்னு ஆறுதல் சொல்கிறாங்க சின்னி. அதுக்கு மேலே பாரத்தை மலைக்கள்ளன் மேலே போட்டுட்டு நாளை கடத்துறாங்க பூங்கோதை. அன்னைக்கு நைட் எப்பவும் போல தனக்கு கொடுத்துருக்கிற ரூமில் பூங்கோதை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடும்னு ஏதோ சவுண்டு கேட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க பூங்கோதை. பார்த்தா மலைக்கள்ளன் திருடன் மாதிரி ஜன்னல் வழியா பூங்கோதையோட ரூமுக்குள்ள நுழையிறார். அதை பார்த்ததும் பூங்கோதைக்கு அதிர்ச்சியான அதிர்ச்சி. நீங்களா இப்போ இங்க எதுக்கு வந்தீங்கன்னு பதட்டத்தோட பூங்கோதை கேட்குறாங்க. ஆனா மலைக்கள்ளனுக்கு அவங்க ரூமுக்குள்ள வர்றதுல எந்த வித்தியாசமா தெரியாத மாதிரி சாதாரணமா, நான் தான் வரேன்னு சொன்னேன்ல அதான் வந்தேன்னு சொல்றார். இந்த ராத்திரி நேரத்துலயான்னு பூங்கோதை கோபத்தோட கேட்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்காக ஏன் இப்படி கோவப்படுறேன்னு ரொம்ப அசால்ட்டா கேட்கிறார் அவர். நீங்க பண்ணின காரியத்துக்கு ஆத்திரப்படாம சந்தோஷமா பட முடியும், வரணும்னா கதவை தட்ட வேண்டியது தானேன்னு பூங்கோதை கோபம் கொஞ்சமும் குறையாம கேட்குறாங்க. ஆனா அதை கேட்டு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு, ஏன்னா நான் கதவை தட்டினா நீ திறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்றார் மலைக்கள்ளன். அதுக்காக ஒரு பொண்ணு தனியா இருக்கிற ரூமுக்குள்ள திருட்டுத்தனமா வர்றதா பெரிய மனுஷனுக்கு அழகு, இதுதான் உங்களோட ராஜ்யத்தோட சட்டமானு கோபமா புரிஞ்சு தள்ள. சரி நீ பேசிட்டே இல்ல, இப்ப நான் பேசலாம்லன்னு தன்னோட செய்கைக்கு காரணம் சொல்ல மலைக்கள்ளன் ட்ரை பண்ண, ஆனா எதையும் கேட்குற மனநிலையில பூங்கோதை இல்ல. நீங்க ஒன்னும் பேச வேண்டாம், முதல்ல நீங்க வெளியே போங்க அப்படின்னு பிடிவாதமா கராரா சொல்லிடுறாங்க பூங்கோதை. அதுக்கப்புறம் மலைக்கள்ளன் என்ன பேசி என்ன நடக்க போகுது, சரி போறேன், ஆனா இனிமே நீ எப்பவும் இங்கதான் இருக்கணும்னு அவர் சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சியோட அவரோட பேச்சுக்கு அர்த்தம் புரியாம அவரை பாக்குறாங்க பூங்கோதை. பின்ன என்ன, உன்னோட வீட்டுக்கு அனுப்புற விஷயத்த சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன், குடியே முழுகிட்டது போல குதிக்கிறியே, எனக்கு எதுக்குமா இந்த வீண் வம்பு, போமா போய் நல்லா சந்தோஷமா தூங்குன்னு சொல்லிட்டு மலைக்கள்ளன் கிளம்புறார். ஐயோ அவசரப்பட்டுட்டோமேனு தன்னையே நொந்துக்கிட்டு அவரை நில்லுங்கன்னு சொல்றாங்க பூங்கோதை. அதுக்காக தானே மலைக்கள்ளன் காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு வெற்றி சிரிப்போட ஒன்னும் தெரியாத மாதிரி ஏன்னு மலைக்கள்ளன் கேட்க, நான் எப்போ என்னோட வீட்டுக்கு போறதுன்னு கலக்கத்தோட கேட்குறாங்க பூங்கோதை. அதை கேட்டு சிரிச்சுட்டு, நீ இப்போ வீட்டில் இல்லாம காட்டிலையா இருக்க, உனக்கு எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ போ, எதுக்காக கேட்கணும்னு கொஞ்சம் விட்டேத்தியா சொல்றார் மலைக்கள்ளன். என்ன விளையாடுறீங்களான்னு பூங்கோதை கோவமா கேட்க, இன்னமும் நம்ம அவ்வளவு தூரம் பழக ஆரம்பிக்கலையே பூங்கோதைன்னு அவர் சொல்ல பூங்கோதைக்கு எரிச்சலும் கோபமும் தாங்கல. ஏன் இப்படி என்னை ஏமாத்துறீங்க, என்னை என்னோட வீட்டுக்கு பத்திரமா அனுப்பி வைக்கிறதா வாக்கு கொடுத்துட்டு இப்ப அதையும் இதையும் பேசி ஏமாத்த பாக்குறீங்கன்னு கோபத்தோட படபடக்குறாங்க பூங்கோதை. ஒரு செகண்ட் பூங்கோதையோட கோபத்தை பார்த்துக்கிட்டு இருந்த மலைக்கள்ளன் சிரிப்பு மாறாமலே, என்ன பிரசங்கம் முடிஞ்சிடுச்சா, இன்னைக்கு உன்னை அனுப்பலான்னு தான் நினைச்சேன், ஆனா காத்தவராயனோட ஆட்கள் வழியெல்லாம் வேட்ட நாய்ங்க மாதிரி மூப்பம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு காலை வர பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் நீயே வேண்டான்னு சொன்னா கூட நானே உன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துடுறேன்னு உறுதி கொடுக்கிறார் மலைக்கள்ளன். அவரோட வார்த்தையை நம்பினாலும் அதை முழுசா அவர்கிட்ட ஒத்துக்க மனசு இல்லாம, இதுதான் கடைசி, இதுக்கு மேல நீங்க சொன்னபடி செய்யலைனா என்ன நீங்க உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு அவங்களும் உறுதியா சொல்லிடுறாங்க.
பூங்கோதையோட மனநிலைமை மலைக்கல்லனுக்கும் நல்லாவே புரியுது. ஆனாலும் என்ன பண்றது, எதுக்குமே காலம் நேரம்னு இருக்கு இல்லையா? அதனால அவங்களுக்கு ஆறுதலா, பைத்தியக்காரி, இல்லாததையும் பொல்லாததையும் நினைச்சு ஏன் மனசை வீணா குழப்பிக்கிற, நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து உன்னை நான் கட்டாயம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறார் மலைக்கல்லன். அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில பூங்கோதையை பார்க்க அவங்களோட ரூமுக்கு வர்றார் மலைக்கல்லன். ஆனா ரூம்ல பூங்கோதை இல்ல. ஒருவேளை மலைக்கல்லனை நம்பாம அவங்களாவே அவங்களோட வீட்டுக்கு போலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களோ பூங்கோதை? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.